இந்த முறை வணக்கம். தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாம இந்த பிணை தர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து நிறைய வாதங்களும் முன்வைக்கப்பட்டிருக்கு. ம். அந்த வாதங்கள் எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் சாதகமாக இருக்குமா? இல்ல அதாவது திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஒரு வருடத்திற்கும் மேலாக சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார். உடல் நலம் வந்து சரியில்லாமல் இருக்கிறார். நீங்க வந்து இந்த மெயின் வழக்குல வந்து அவர் மீது சொல்ல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் வந்து எப்போ நிரூபிக்கப்படும் அப்படின்னா அந்த மூல வழக்கு முடிஞ்ச பிறகுதான் பிஎம்எல்ஏ கேஸ எடுக்க முடியும். ஸோ பிஎம்எல்ஏ கேஸ் இந்த இடி கைது செய்திருக்கக்கூடிய அந்த வழக்கு வந்து இப்பொழுது முடிவதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா அந்த மெயின் வழக்குல வந்து 2000 பேர் குற்றவாளிகளா இருக்காங்க. அவங்களெல்லாம் எப்படி விசாரிச்சு எப்ப முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியையும் நீதிபதிகள் வந்து அமலாக்கத்துறையை பார்த்து எழுப்பியிருந்தாங்க. இப்போ இந்த வழக்குல பாத்தீங்கன்னா ஒரு 4 மாத காலமாக சுமார் 10 முறை அமலாக்கத்துறை வந்து வழக்கை வந்து ஒத்தி வைத்தது. எங்களுக்கு டைம் வேணும், இது வேணும், அது வேணும், இந்த வழக்கறிஞர் இல்ல, அது இல்லைன்னு சொல்லி 10 முறை வாய்தா வாங்கினார்கள். இப்ப அதுக்கப்புறமா கடைசியா வந்து உச்ச நீதிமன்றம் வந்து கடிந்து கொண்ட பிறகு எவ்வளவு முறை நீங்க வாய்தா வாங்குவீங்கன்னு கடிந்து கொண்ட பிறகுதான் அமலாக்கத்துறை வந்து இந்த வழக்கை வந்து நடத்தியது. இப்ப இன்னைக்கு வந்து தீர்ப்புக்காக வந்து வழக்கு வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா வழக்குலயும் எல்லாரையுமே வந்து விடுதலை செய்து விட்டார்கள். மணீஷ் சிசோடியா அவர்கள் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலை செய்யப்பட்டாரு. ஹேமந்த் சரண் விடுதலை செய்யப்பட்டாரு. ஸோ அரசியல் எதிரிகள் எல்லாருமே வந்து அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாருமே வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மணீஷ் சிசோடியா அவர்கள் வழக்கிற்கு என்ன பொருந்துமோ, என்ன காரணத்திற்காக மணீஷ் சிசோடியா அவர்கள் வழக்குல ஜாமீன் கொடுத்தார்களோ அதே காரணங்கள் திரு செந்தில் பாலாஜி வழக்கிற்கும் பொருந்தும். மணீஷ் சிசோடியா வழக்குல வந்து முக்கியமா வந்து உச்ச நீதிமன்றம் வந்து என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இந்த நீங்க வந்து இப்போதைக்கு இந்த வழக்கை வந்து உங்களால் முடிக்க முடியாது. ஸோ அந்த சூழ்நிலையில அவருக்கு ஜாமீன் நாங்கள் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே தீர்ப்பு திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அப்படியே பொருந்தும். நன்றி. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. பிணை வழங்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி கோரிக்கை வைத்திருந்த நிலையில் இந்த தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய வாதங்கள் செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது.